இயேசுவை பார்த்து நீர் ராஜாவா? அதற்கு இயேசு சொல்லுகிறார், நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். ஆமென், ஸ்தோத்திரம். மெய்யாகவே இயேசு ராஜாதான். ஆமென். சங்கீத புத்தகம் 47வது சங்கீதம் 2வது வசனத்தில் உன்னதமான கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாக இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்கள், சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனம் 14:5. என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோட எல்லா பசுத்தவான்களும் அவரோடு கூட வருவார்கள். ஸ்தோத்திரம். அதிலே 9வது வசனம், அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாக இருப்பார். இயேசு ராஜாதான். இயேசு ராஜாதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு இப்போது ராஜாவாக இல்லை. ஸ்தோத்திரம். இயேசு எப்போது ராஜாவாக வருவார்? ரகசிய வருகையில் சபை எடுக்கப்பட்டு அங்கே 7 வருடம் இருந்து முடிந்து அதற்கப்புறம் தூதர்களோடு பரிசுத்தவான்களோடு பூமிக்கு என்ன பண்ணுவார்? வருவார். அப்பொழுதுதான் அவர் ராஜாவாக இருப்பார். அதுவரையிலும் இயேசு எப்படி இருக்கிறார்? வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இருக்கிறது. என்ன? அங்க அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்ப பாருங்க, இயேசு அதுவரையிலும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவுக்கு முன்பதாக இருக்கிறார். எதுக்கு நிற்கிறார்? அடிக்கப்பட்ட வண்ணமாய் பிதா அவரை பார்ப்பார். பார்த்த உடனே கேட்பார், மகனே இது என்ன காயம் இது? அப்ப இயேசு சொல்லுவார், நம்முடைய ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி, இவனுக்காக, என் மகனுக்காக, என் மகளுக்காக நான் காயப்பட்டேன் அப்பா, ஆகையினால என்னுடைய மகனை நீ என்ன பண்ண வேணும்? மன்னிக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்காக இயேசு அங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? இன்றைக்கு அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இயேசு இப்பொழுது ஆட்டுக்குட்டியாகத்தான் என்ன பண்றாரு? இருக்கிறார். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதை நாம் முதல் வாசித்த வசனத்தில், வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அடிக்கப்பட்ட வண்ணமாய் நிற்கிறதான ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து முந்தின நித்தியத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்தபாடு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து இப்பொழுது பரலோகத்தில் எப்படி இருக்கிறார்? அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகத்தான் அவர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இப்பொழுது ராஜாவாக இருந்தார், நமக்கு என்ன இல்லை? நமக்கு மன்னிப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? மன்னித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். ஆமென். என்ன ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார்? முதல் காரியம் யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். முதல் காரியம், இந்த ஆட்டுக்குட்டி பாவத்தை சுமக்கிற ஆட்டுக்குட்டி. யாருடைய பாவத்தை? என்னுடைய பாவத்தை சுமக்கிற ஆட்டுக்குட்டி. ஆமென். பாருங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆதாம் பாவம் செய்தான், உன்னுடைய முகத்தின் வேர்வையாலே நீ ஆகாரம் புசிப்பாய். அப்ப கர்த்தர் பாவம் செய்த உடனே ஆதாமுக்கு ஒரு தண்டனை என்ன பண்ண கொடுத்தான். நீ உன்னுடைய முகத்தின் வேர்வையாலே ஆகாரம்
புசிப்பாய். பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். பாவம் செய்த உடனே ஏவாளுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தார்? சாபம், ஒரு தண்டனை கொடுத்தார். நீ வேதனையோடு கூட பிள்ளை பெறுவாய். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். காயின் பாவம் செஞ்சான், நீ பூமியிலே நிலையற்றவனாய் அலைந்து திரிவாய். இப்படி கர்த்தர் பாவம் செஞ்சவனுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கிறாரு? தண்டனை கொடுக்கிறார். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1-2 பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுடைய குமாரர் என்ன செய்தாங்க? கர்த்தருடைய சமூகத்துல அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனே 2 பேரும் என்ன ஆனாங்க? செத்தாங்க. அப்போ ஆதாம் முதற்கொண்டு இந்த இடத்துல வாசித்த ஆரோன் முதல்வர் வரையிலும் பாவம் செஞ்சவனுக்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? தண்டனையை கொடுத்துட்டே இருக்கிறார். இப்பொழுது ஆரோன் நினைக்கிறான், எனக்கு 4 பசங்க, 4 பசங்கள 2 பேர் என்ன ஆயிட்டாங்க? இப்போ பாவம் செஞ்சு இறந்துட்டாங்க. பாவம் செஞ்சு இறந்துட்டாங்க. மீதி 2 பேர் இருக்கிறாங்க. யாரு? எலியேசர், இத்தாமார். இவங்க 2 பேரையும் நான் காப்பாற்ற வேணும். இவங்க ஏதாவது தவறு செஞ்சா இவங்க 2 பேரும் இறந்துருவாங்களே, இவங்களை நான் எப்படி காப்பாத்துகிறது? இப்ப ஆரோன் கர்த்தரிடத்துல போய் கேட்கிறான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டு கடாவை கொண்டு வர வேண்டும். 21ஆம் வசனம். 21ஆம் அதிலேயே மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு போதுங்க. இங்க 2 வெள்ளாட்டு கடாவை என்ன பண்ண வேணும்? கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்த பிறகு ஒரு ஆட்டுக்கடாவின் தலையில ஆரோன் கையை வச்சு பாவம் செஞ்சவனுடைய பாவத்தை அறிக்கை செய்யும். அப்ப அந்த பாவம் அந்த ஆட்டின் மேலே இறங்கும், சுமத்தப்படுகிறது. இப்பொழுது இந்த ஆட்டை என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யவோ விட்டுற வேணும். எங்கேயாவது ஒரு ஆள் இல்லாத தேசத்துல அனுப்பிட வேண்டும். இன்னொரு ஆட்டை அவன் பலி செலுத்த வேண்டும். ஆமென். ஒரு ஆடு போக்காடு, ஒரு ஆடு பாவத்தை அக்கிரமத்தை சுமந்து கொண்டு ஆள் இல்லாத தேசத்துக்கு பாளையத்துக்கு புறமே என்ன ஆயிரும்? போக வேண்டும். ஒரு ஆடு என்ன ஆக வேண்டும்? பலியாக வேண்டும். பாருங்க, அப்போ இந்த சுமந்துட்டு போகிற ஆடு ஏசாயா 53:6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவர்கள் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். கர்த்தரோ நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசுவின் மேலே என்ன பண்ணினார்? விழப்பண்ணினார். அப்ப இயேசு எல்லாருடைய அக்கிரமத்தையும் சுமந்து கொண்டு பாளையத்துக்கு புறம்பே என்ன பண்ணப்பட்டார்? கொண்டு போகப்பட்டார். முதல் காரியம், இயேசு இந்த ஆடு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். அப்ப இயேசுவாகிய ஆடு நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்டு எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நகர வாசலுக்கு புறம்பே என்ன பண்ணப்பட்டார்? பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போகப்பட்டார். ஸ்தோத்திரம். அப்ப முதல் காரியம்,
ஆட்டுக்குட்டி நம்முடைய பாவத்தை சுமக்கிற ஆடாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நம் எல்லாருடைய பாவத்தையும் இயேசுவின் மேலே விழ பண்ணினார். இயேசு நம் எல்லாருடைய பாவத்தையும் சுமந்தார். பாவத்தை சுமக்கிற ஆடு. இந்த ஆட்டுக்குட்டியின் வாசிக்க வேண்டாம், 1 யோவான் 1:9 இருக்கிறது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப ஆடு முதல் காரியம் என்னுடைய பாவத்தை சுமக்கிற ஆடு. 1. இரண்டாவது காரியம் ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்திலே வல்லவன் ஆனான். பாருங்க, தேவன் என்ன பண்ணுகிறவர்? தேவன் என்ன பண்ணுகிறவர்? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். ஆகையினால அந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமாய் ஆபிரகாம் நம்பினான். தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், பூமி கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். அப்போ பிறந்தது எத்தனை பேரு? அவனை கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு பலி செலுத்த சொல்றாரு. அப்போ ஆபிரகாம் கேள்வி கேட்கவில்லை. ஆண்டவரே, இந்த ஒருவனை தான் கொடுத்தீர், இந்த ஒருவனை என்ன பண்ண சொல்றீரு? பலி செலுத்த இல்லை. ஆபிரகாம் கேட்கல. ஆபிரகாம் என்ன பண்ணல? கேட்கல. கர்த்தர் என்ன பண்ணுகிறவர்? கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். ஆகையினாலே நான் ஈசாக்க பலியிட்டாலும் கர்த்தர் திரும்ப அவனை என்ன பண்ணுவார்? அவனை கொடுப்பார். ஆமென். ஆதியாகமம் 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் அங்கே போய் என்ன பண்ணினான்? ஆட்டை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணானா? ஆமென். ஈசாக்குக்கு பதிலாக இந்த ஆடு என்ன பண்ணப்பட்டது? பலியிடப்பட்டது. இந்த ஆடு மரிக்கவில்லை என்றால் ஈசாக்கு பலியாயிருப்பான். அப்ப ஆடு மரித்தது, ஈசாக்கு எழுந்தார், உயிரோடு எழுந்தான். ஆமென். அப்ப இரண்டாவது காரியம், இந்த ஆடு நாம் மரிக்க வேண்டிய இடத்துல இந்த ஆடு மரித்தது. ஆமென். நாம் மரிக்க வேண்டிய இடத்துல நமக்கு பதிலாக இயேசு என்கிற ஆடு மரித்தது. ஆமென். ஈசாக்குக்கு பதிலாக ஆடு மரித்தது. இதுக்கு ஆபிரகாம் என்ன செய்தான்? விசுவாசித்தான். விசுவாசத்திலே வல்லவன். பாருங்கள், ஆபிரகாம் என்ன விசுவாசித்தான்? ஆதியாகமம் 22:5. நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பின்னாட்டாலும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு. பாருங்க, திரும்ப வருவேன் அல்ல, திரும்ப வருவோம். திரும்ப ஒரு ஆமென் சொல்லலாம். திரும்ப வருவோம். அப்படின்னா வேலைக்கார இடத்துல விசுவாச அறிக்கை செய்தான். யார் இடத்துல? நாங்க போறோம், ஈசாக்க பலியிட்டு நான் திரும்ப வருவேன் அப்படி என்ன பண்ணல. அப்ப போகும்போது இவன் ஒரு விசுவாசத்தோடு போகிறான். நான் ஈசாக்க பலியிட்டாலும் திரும்ப கர்த்தர் எனக்கு ஈசாக்க கொடுப்பார். அந்த விசுவாசத்திலே வல்லவனானான். அவன் தன்னோடு கூட வந்த வேலைக்காரரிடத்தில் விசுவாச அறிக்கை. ஆமென். போறோம், பலி கர்த்தருக்கு பலியிட போறோம். அங்க என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் எல்லாமே தெரியும். ஆனால் திரும்பி வரும்போது பார்த்துக்கலாம். ஆபிரகாம் என்ன பண்ணல? கரெக்டா சொல்றான், திரும்ப வருவோம்.
போவோம். பாருங்க, அதுல 8ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 22:8. அதற்கு ஆபிரகாம், என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்ளுவார். கர்த்தர் ஆட்டை பத்தி நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. கர்த்தர் ஆட்டை நமக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பார். பாருங்க, இரண்டாவது விசுவாச அறிக்கை. முதல் அறிக்கை யார்கிட்ட செஞ்சான், வேலைக்காட்ட செஞ்சான். இரண்டாவது அறிக்கை மகனிடத்துல செய்கிறான். மகனே, கர்த்தர் அந்த அதுக்குரிய ஆட்டை என்ன பண்ணுவாரு, பார்த்து ஒன்னா கொண்டு வருவாரு, இல்லைன்னா எல்லாம் பண்ணுவார். எப்படியோ கர்த்தர் இந்த காரியத்தை பார்த்து கொள்ளுவார். ஆமென். நீ அதை பத்தி என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆபிரகாம் உடனே, அப்பா விறகு இருக்கிறது, கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடு இல்லையப்பான்னு சொன்ன போது இப்படிலாம் கேட்குறியப்பா அப்படின்னு அவன் இருதயம் என்ன இருக்கும், உடைஞ்சிருக்கும். உடனே ஒரு ஆளு அழுதுந்தானா ஈசாக்கும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பான். ஆனா ஆபிரகாம் சொன்ன வார்த்தையில விசுவாச வார்த்தை ஈசாக்கினுடைய விசுவாசத்தை பலப்படுத்தினது. ஆமென். எல்லாமே இருக்கு, ஒண்ணு இல்லைன்னு கேட்டனே. அப்பா சொல்றாரு, கர்த்தர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அங்க நான் செய்வாரப்பா, பார்த்துக்குவாருக்கிறாரு. ஆகையினால தைரியமா என்ன பண்ணலாம். இரண்டாவது விசுவாச அறிக்கை. மூணாவது பாருங்க, கலாத்தியர் 3:7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களா. விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின். அப்ப நாம் யாருடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய பிள்ளைகள். நமக்கு ஆபிரகாம் ஒரு விசுவாச அறிக்கையை கொடுத்திருக்கிறார். ஆமென். எப்படி கொடுத்திருக்கிறாரு, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆமென். இந்த அறிக்கைய, மூன்றாம் விசுவாச அறிக்கைய ஆபிரகாம் விசுவாச மார்க்கத்தார் ஆகிய நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு, நமக்கு கொடுத்திருக்கிறார். உன்னுடைய காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. உன்னுடைய பிரச்சனையை கர்த்தர் என்ன பண்ணுவார், பார்த்துக் கொள்வார். உன்னுடைய தேவையை கர்த்தர் என்ன பண்ணுவார். ஆமென். விசுவாசத்தோடு சொல்லலாமா, என்னுடைய தேவையை கர்த்தர் என்ன பண்ணுவார், சொல்லுங்க, பார்த்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கு சொல்லி இருக்கிறார், நமக்கு. அப்ப நாம் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள். நம்முடைய தேவைக்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியம், சிஸ்டர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அதை என்ன பண்ணுகிறவர், அதை பார்த்துக் கொள்ளுகிறார். ஆமென். மூன்றாவது காரியம், இந்த ஆடு விசுவாச அறிக்கையை உண்டு பண்ணின ஆடு. ஆமென். சரி, மூன்றாவது காரியம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளை ஆடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதம் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை வீட்டில் சோதிக்கப்பட வேண்டும் ஆச்சுங்களா. அது அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து. சரிம்மா, போதுங்க. இங்க பாருங்க, மூன்றாவது காரியம். முதல் காரியம், ஆடு நம்முடைய பாவத்தை சுமக்கிற ஆடு. இரண்டாவது காரியம், இந்த ஆடு நமக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணுகிற ஆடு. ஆமென். ஆடு என்ன விசுவாசம், கர்த்தர் 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 சொல்லு, கர்த்தர் என்னுடைய காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், பார்த்து கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், இந்த ஆடு நீங்க 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரையிலும் வாசித்தால் அந்த ஆடு 3½ நாள் வரையிலும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும். அப்ப அந்த வீட்டுக்கு உரியவர்கள் அந்த ஆட்டை என்ன பண்ணுவாங்க, சோதிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, இந்த ஆட்டில ஏதாவது பிரச்சனை இருக்கா. பழுது உள்ள ஆட்டை என்ன பண்ணக்கூடாது, பலியிட பலியிட பலியிட. ஆமென். ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே முதல் பார்த்தது யாரு? மேய்ப்பர்கள். ஆமென், சோத்திரம். இன்னும் சரியா சொல்ல போனா தூதர்கள். எபிரேயர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. மனுஷ வாழ்க்கையில முதல் போய் பார்த்தது யாரு? மேய்ப்பர்கள். ஏன் மேய்ப்பர்கள் போய் பார்க்க வேணும்? இந்த மேய்ப்பர்கள் தான் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும். பாருங்க, மேய்ப்பர்களுக்கு எங்க காட்டில் என்ன பண்ணிட்டு இருப்பான்? ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான். அவனை ஒரு கோபுரம் கட்டி இருப்பாங்க, சுண்ணாம்பு கட்டில். அந்த கொஞ்சம் சூட குட்டி போட்டது என்ன பண்றதுக்கு அந்த மாதிரி பாதுகாக்கிறதுக்கு வச்சிருப்பான். ஆடு நல்ல குட்டி போட்டது என்று சொல்லி அவன் தெரிஞ்சுட்டானாங்க, சோதிச்சு பார்த்துட்டாங்க. அவங்க சந்தோஷத்துல பாட்டு பாடுவான். இவங்க பாட்டு பாடினா ஊர்ல இருக்கிறவங்க கேட்பான். அப்ப என்ன அர்த்தம்? ஆடு குட்டி போட்டு இருக்குது. அந்த குட்டி போட்ட ஆடு எப்படி இருக்கிறது? பழுது இல்லாம இருக்குது. இப்ப போனா நம்ம என்ன பண்ணிட்டு வரலாம்? பலி செலுத்த வாங்கிட்டு வரலாம். பாருங்க, அப்போ இந்த மேய்ப்பர்கள் ஆட்டை பார்த்து பழுது இல்லை என்று என்ன பண்ணுகிறவங்க? சொல்லுகிறவர்கள். அப்ப முதலாய் மேய்ப்பர்கள் இயேசுவை பார்க்க வந்தாங்க. பார்த்துட்டு இந்த ஆடு எப்பேற்பட்ட ஆடு? ஆமென், அல்லேலூயா. அப்ப இயேசு பழுது இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டி. ஆமென். 3.5 வருடம் இது என்ன பண்ணப்பட்டது? 3.5 வருடம் சோதிக்கப்பட்டது. பாருங்க, உலக சரித்திரத்துல 12 மணி நேரத்துல 6 நீதிபதிகளாலே விசாரிக்கப்பட்ட ஒருவர் இயேசு. உலக வரலாற்றிலே 6 நீதிபதிகளாலே விசாரிக்கப்பட்ட ஒருவர் இயேசு மட்டுமே. 2 பேர் பொலிட்டிக்கல் லீடர், அரசியல் தலைவர்கள். 2 பேர் ஸ்பிரிச்சுவல் லீடர், மத தலைவர்கள். 6 பேர் 12 மணி நேரத்துக்குள்ளாக ஏறக்குறைய இயேசுவை விசாரித்தார்கள். அண்ணா காய்பா. யார் அவங்க? ஸ்பிரிச்சுவல் லீடர். அண்ணா காய்பா ஆசாரி இல்ல, ஸ்பிரிச்சுவல் லீடர். பிலாத்து, ஏரோது விசாரிச்சாங்க. விசாரிச்சுட்டு நான் இவரிடத்தில் எந்த குற்றத்தையும் காணவில்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து குற்றமற்றதான ஆட்டுக்குட்டி. ஆமென். இந்த ஆட்டுக்குட்டி பாருங்க, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். எடுத்து வீட்டு வாசலில் நிலைக்கால்கள் இரண்டிலும் மேல் சட்டத்திலும் தெளித்து ராத்திரியுமே. சரி, பாருங்க, இந்த ரத்தம் அந்த வீட்டிலே இருக்கிறவர்களை பாதுகாக்கும். ஒன்று, இந்த ரத்தம் அவருடைய பாவத்தை கழுவும். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். பாருங்க, எகிப்திலே கொண்டாடப்பட்ட ஒரே ஒரு பண்டிகை. என்ன பண்டிகை? பஸ்கா. பாருங்க, நாம் இந்த எகிப்தாகிய உலகத்திலே நாம் கொண்டாடுகிற ஒரே ஒரு பண்டிகை பஸ்காவாகிய இயேசுவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் நினைவு கூறுகிறது. ஆமென். இயேசுவே சொல்லிட்டு போயிட்டார், நான் வர்ற வரையிலும் இது என்ன பண்ணிட்டு இருங்க? என்னை நினைவு கூறுங்க. அதுக்காக இதை செய்யுங்க. இது என்ன பண்ணிட வேண்டாம்? விட்டுவிட. பாருங்க, எதற்கு? என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்து இருக்கிறான், நானும் அவனிலே. பாருங்க, கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன். இந்த மாமிசத்தையும் இந்த இரத்தத்தையும் புசிக்காதவன் இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையிலே
எழும்ப முடியாது. ஆமென். பருந்து வந்து கோழி குஞ்சு என்ன பண்ணிட்டு போகும்? தூக்கிட்டு போகும். அப்போ கோழி என்ன பண்ணும்? பறக்கும். கோழி எவ்வளவு தூரம் பறக்கும்? பறக்கும், உழுகும். பறக்கும். ஏதோ இருக்கிற அனுபவத்துல நீ பறப்ப. நீ பறந்தது அத்தனை எதுக்கு? கீழே. நீ எவ்வளவு தூரம் பறந்து எவ்வளவு தூரம் என்ன பண்ணுவ? இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தத்தையும் அலட்சியம் பண்ணினால் அவருடைய வருகையில எடுக்கப்பட முடியாது. இது நான் சொல்லுங்க. யோவான் சுவிசேஷத்தில் பண்ணப்பட்டிருக்கிறது, கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஹல்லேலூயா. ஏன்? அவனுடைய சரீரமும் இயேசுவின் சரீரமும் ஒன்றாக பாருங்க. ஆகினாலே கர்த்தருடைய பந்திய என்ன பண்ண வேண்டாம்? அழைச்சி. இது ஏதோ ஒரு காரியம் தான். ஒரு மனுஷன் எங்க பெட்டிய செஞ்சவன் யாரு? கிருபாசன பெட்டிய யாரு? பெசலையே. அவன் வீட்டுல வச்சுதான் என்ன பண்ணான்? வீட்டுல வச்சு செஞ்சான். அவன் பிள்ளைங்க பசங்களாம் அதில் என்ன பண்ணி இருந்து விளையாண்டுக்குமா? விளையாண்டுக்குங்க. இவன் பெட்டியை செஞ்சு முடிச்ச உடனே அதை மோசேயின் இடத்துல கொடுத்தான். மோசே அதை வாங்கி அதை அபிஷேகம் பண்ணிட்டான். ஆச்சுங்களா? இப்ப பெட்டி மாடு மிரண்டு கீழே விழ போகுது. கையை நீட்டி என்ன பண்ணான்? செத்தான். தொட்டா. இது யாரு செஞ்ச பெட்டி? தேவனுடைய சமூகத்துக்கு வந்த பிறகு அது தேவனுடைய என்னை கனம் பண்ணுகிறவன இது ஒரு சம்பவம் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீ புருஷனுக்கு விரோதமாய் ஏதாவது பாவம் செஞ்சிட்டா அவளை கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பா நிறுத்துவாங்க. ஊற்று தண்ணீர்ல பலியிடப்பட்ட அந்த கடவுளுடைய ரத்தம் ஒரு சொட்டு, கீழே புழுதி இருக்குல்லங்க மண்ணு, அதை எடுத்து கொஞ்சம் போட்டு கரைச்சு என்ன பண்ணுவாங்க? குடி. இவ பாவம் செய்தவளாய் இருந்தால் வயிறு வீங்கும், காலு வீங்கும். வயிறு வெடிச்சால் வெடிச்சிடும். வயிறு என்னாகும்? வெடிச்சிடும். பழைய ஏற்பாட்டில் இருந்த சம்பவம். அவன் அந்த துணிக்கையை வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். ஆச்சுங்களா? இப்பொழுது யூதாஸ் அந்த துணிக்கையை சாப்பிடுகிற பொழுது இது இயேசுவினுடைய சரீரம் அவனுக்குள்ளே போனது. அவன் என்னானா? யூதாஸ்க்கு என்னாச்சு? வயிறு. அது தமிழ்ல 4 குண்டு செத்தான் இருக்கிறது. 4 குண்டு செத்தான்னா அது வந்து தூக்கு மாட்டி அவன் பண்ணல. சரிங்களா? தூக்கு மாட்டி யூதாஸ் சாகல. இல்ல தூக்கு மாட்டி இல்லை. யூதர்களுடைய பழமொழி சொல் மூத்துக்கு இன்னொரு வார்த்தை என்னங்க? அடுத்தது மூத். சொல்லுவாங்க எபிரேய வார்த்தை இல்ல, இன்னொரு எபிரேய வார்த்தை மூத் என்று சொன்னால் ஒரு நார்மல் டெத். முஸ்லீம் சொல்லுவாங்க செத்து போயிட்டான்னு சொல்ல மாட்டான். முஸ்லீம் யாரும் செத்து போயிட்டான்னு சொல்ல மாட்டான். மூத்தாயிட்டார்.
என்ன பண்ணுவாங்க? நூத்தாயிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. நூத்துனா சாதாரண சாதம். அது இன்னொரு வார்த்தை, அதை விட்டுட்டு அடிபட்டோ இது பண்ணாமையா எப்படி செத்தாலும் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. சரி, நாம இல்லை சொல்லுங்க பாருங்க. ஏன் நம்மளே அங்கே என்னப்பா போட்டாங்க, அங்கே ஒரு பெருசு டிக்கெட் வாங்கிடுச்சு. அங்கே ஒரு பெருசு என்ன ஆயிடுச்சு, டிக்கெட் வாங்கிடுச்சு. அங்கே ஒருத்தர் கம்பி நீட்டிட்டாரு, அங்கே ஒருத்தர் கண்ணை மூடிட்டாரு. என்ன சொல்கிறோம்? அங்கே ஒருத்தர் டிக்கெட் வாங்கிட்டாரு, என்னென்னமோ சொல்கிறோம் சார். இதெல்லாம் நம்முடைய பேச்சு வழக்கில் இருக்கிறது போல தான் நான் ஒரு சேர்த்தான் இருக்கட்டும். அப்போ கர்த்தருடைய சரீரம் அவனுக்குள்ளே என்ன பண்ணல இருக்க முடியல. ஆமாம், இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு இங்கே வரணும். இந்த ரத்தத்தை எடுத்து வாசல்ல நிலைக்காலில் பூசு, இந்த நிலைக்காலில் பூசு, இந்த மேல இருக்கிற சட்டத்துல பூசு, கீழே இருக்கிற சட்டத்துல என்ன பண்ண வேண்டாம், பூசிக்கிறாத. என்ன பண்ணிக்கிறாத? நீ முதிபடுங்கிறதுக்கல்ல, முதிபடும் என்பதற்கல்ல, இந்த சட்டத்தில் இருக்கிற பாவம் மன்னிக்கப்படாது. இந்த சட்டத்தில் இருக்கிற பாவம், இந்த சட்டத்தில் இருக்கிற பாவம், இந்த சட்டத்தில் இருக்கிற பாவம், அதுக்கு ரத்தம் கிடையாது. அதுக்கு ரத்தம் கிடையாது, ரத்தம் கிடையாது. ஆகையினால அந்த பாவம் என்ன ஆகாது, மன்னிக்கப்படாது. தன்னை பரிசுத்தம் பண்ணின ரத்தத்தை அசுத்தம் என்று சொல்லி தேவகுமாரனை காலின் கீழே போட்டு மிதிக்கிறானே, அவன் பாவம் என்ன ஆகாது. இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமாரன் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அந்த தேவகுமாரனையே என்ன பண்றது, அசுத்தமாய் பேசின பிற்பாடு அந்த சட்டத்தில் இருக்கிற பாவம் என்ன ஆகாது. ரெண்டு பாவத்தை கர்த்தர் மன்னிக்க மாட்டார். ரெண்டு பாவத்தை பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர், ஒருவேளை உங்களுக்கு பெருமை, எனக்கு பெருமை, என்ன மன்னிச்சா கர்த்தர் யாரை மன்னிக்க வேணும்? லூசிபரை மன்னிக்க வேணும். அவன் எதனால விழுந்தான்? பெருமையினால தானே. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எழுத்து நிற்கிறார். பாருங்க, கிறிஸ்தவ மார்க்கமே மனத்தாழ்மையில் தாங்க இருக்குது. ஆமென். மனுஷனே கர்த்தரிடத்திலே எண்ணத்தை எதிர்பார்க்கிறார். உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் இருப்பதை அல்லாமல் எனக்கு புரியா, எனக்கு தெரியும், எனக்கு நான் செஞ்சேன், என்னுடைய இந்த காரியமே எனக்கு, நான் ஒன்றும் இல்லைப்பா. இரண்டாவது காரியம், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசுகிறது. இரண்டு காரியத்தை கர்த்தர் மனுஷனுக்கு கொடுக்கல, கேட்டாங்க கூட என்ன பண்ணல. ஆனா இன்னைக்கு மனுஷன் தான் எடுத்துக்கிறான். ஒன்று பழி வாங்குதல், எனக்குரிய கர்த்தர் சொல்லிட்டார். இரண்டு துதி கானம் மகிமை அவருக்குரிய. ஆமென். நான் செஞ்சேன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லது நான் சொல்ல முடியலனாலும், சசி நாளைக்கு சபையில் வந்து நான் ஜெபிக்கும் பொழுது நல்லா ஆயிடுச்சு, பாஸ்டருக்கு சோத்திரம் என்ன பண்ணுவோம் சண்டை. அது எனக்கு ஐயோ. ஏன்? கர்த்தருக்கு போகிற மகிமை யார் எடுத்துக்கிறது? பாருங்க. சரி, இந்த ஆடு ரத்தம் பூசப்பட்ட ஆடு. அந்த ஆட்டுடைய ரத்தம் எங்க பூசப்பட்ட? நம்முடைய நிலைக்கால்களிலே, நம்முடைய வீட்டினுடைய நிலைக்கால்களிலே இயேசுவின் ரத்தம் சங்காரம் என்ன பண்ணும்? நம்முடைய வீட்டை விட்டு வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்துக்குள்ளே என்ன பண்ணாது, வராது. சொல்லுங்களா பார்க்கலாம்.
வராது. ஏன்? உன் கூடார வாசல்ல என்ன பூசி இருக்கிற? அப்புறம் ஏங்க பிரச்சனை வருது? அப்புறம் ஏன் பாருங்க, நான் இதை விட்டு விலகி ஒரு சம்பவத்தை சொல்றேன். இந்த லூக்கா புஸ்தகம் எத்தனை நாளைக்கு தெரியல, மறுநாளில இயேசு அந்த 7ஆம் அதிகாரம் 7, 8, 9 எழுதியிருக்கும். நாயினின் ஊருக்கு போனார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் எத்தனை வசனமா? 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 7, 11. சரி, புரிச்சுங்க, என்னை பார்த்துங்க. நாயின் ஊரிலே ஒரு விதவையின் பையன் செத்து போனான். செத்து போனதுக்கு விதவையோட பையன் செத்ததுக்கு ஊரே என்ன பண்ணிருச்சு? ஊரே என்ன பண்ணி இருக்குது? ஏங்க, ஒரு பெரிய மந்திரியினுடைய சாவு, வீட்டில் சாவுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவான்? எல்லாரும் என்ன பண்ணுவான்? மந்திரியினுடைய வீட்டில் நாய் செத்தா கூட எல்லாரும் போய் கேட்பான். ஐயா, டெய்லியும் வாக்கிங் போகிற நாய்க்கு என்ன போச்சான்? செத்து போச்சுங்களாம் ஐயா. ஆமாம், போகிறோம், டெய்லி அதை பிடிச்சிட்டு தான் வாக்கிங் போனேன். இன்னைக்கு அந்த நாய் செத்து போச்சுப்பா, செத்து போச்சு. ஆனால் ஒரு வீடு புருஷ வீட்டில் செத்து போனேன், அவன் மனுஷன் செத்தான்னா யாருக்கு என்ன ஆகாது? ஆனால் இந்த ஊரில் வித்தியாசமாக இருக்குது பாருங்க. ஊரே என்ன சேர்ந்துருச்சு? நாயின்ங்கிற ஊரிலே ஒரு சாவு. எங்க சாவு? நாயின் ஊர்ல. நாயின் ஊர்ல சொல்லுங்கப்பா, கல்பனா சொல்லுமா. சாவு எந்த ஊர்ல சாவு? நாயின் என்றால் பிளசன்ட். பிளசன்ட் பிளசன்ட்னா என்ன? இன்பம். இன்பம். அதனாலதான் முதல்ல இந்த அம்பாசிடர் கார் வச்சிருப்பாங்க. அதுதான் முதல். அதில் பெரிய பணக்கார ப்ளஸர் கார். ப்ளஸர் கார் அதுக்கு பேர் என்ன பேரு? ப்ளஸர் கார். ப்ளஸர்னா என்னன்னு தெரியாம சொல்லிட்டு தெரிஞ்சோம். அதில் போனால் சொகுசாக இருக்குது. அதனால என்ன பண்ணான்? பேரு ப்ளஸர் கார்னு வச்சான். நாயின் என்றால் ப்ளசன்ட். இது இன்பம்னு இன்னொரு பேர் இருக்குது. ஏதேன். ஏதேன் என்றால் இன்பம். தேவனுடைய சபை. தேவனுடைய சபை. ஏதேன் இன்பம். இந்த ஊருக்குள்ளே, இந்த ஊர் எங்க இருக்கு தெரியுங்களா? எர்மோன் மலையடி வாரத்தில் இருக்கு. இந்த எர்மோனில் என்ன பெய்யும்? பனி பெய்யும். அந்த பெயர் பனி பெஞ்சா தண்ணி எங்க வரும்? எங்க வரும்? அடிவாரத்தில் இருக்கிற நாயின் ஊரை என்ன பண்ணி போடும்? நிறைச்சிடும். என்ன பண்ணி போடும்? நிறைச்சிடும். பாருங்க, ஜீவன். அங்க சங்கீதம் வசனம் இருக்கு 130. அங்கே கர்த்தரின் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் அங்க பெய்கிற பனியில ஆசீர்வாதம் இருக்குது. என்ன அப்புறம் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அங்கிருந்து அந்த ஆசீர்வாதம் ஜீவனும் எங்க வந்து தேங்கும்? அப்ப நாயின் ஊர்ல இருக்கிறவன் எதை குடிப்பான்? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் குடிப்பான். அவனுக்கு என்ன வராது? மரணம். ஆனா இந்த வீட்டுக்கு என்ன வந்துருச்சு? இன்னைக்கு நம்ம தான் நாயின் ஊர். நம்ம தான் யாரு? உன்னுடைய குடும்பம் ஒரு நாய். நாயின நாய் இல்ல, நாயின். என்னங்க? நாயின்னு சொல்லிட்டான். இன்னைக்கு வேண்டாம், நாயின். உங்க குடும்பம் நாயின். இன்பம். உங்க குடும்பம் சொல்லுங்கப்பா, துன்பம். என் குடும்பம் இன்பம். எங்கம்மா கல்பனா மாத்தே காணோம். உன் குடும்பம் இன்பம். உங்க குடும்பம் இன்பம். ஏன்னா சிஸ்டர், துன்பம் நஷ்டம் இல்லை. ஏன்னா நாயின் உங்களுக்கு பெரிய கதவு இருக்கு. பெரிய ஆனால் காம்பவுண்ட் வால் இல்லை. என்ன இல்லை? காம்பவுண்ட் வால். கதவு எதுக்கு வச்சுக்கிறான்? யோசிச்சு பாருங்க. நாயின் ஊருக்கு என்ன இருக்குது? பெரிய கதவு இருக்குது. ஆனால் கோரிமேடு போனால் ஆர்டிஓ செக் போஸ்ட், பாண்டிச்சேரி செக் போஸ்ட், தமிழ்நாடு செக் போஸ்ட், எல்லாரும் இருக்கிறோம். எல்லாரும் உட்காந்து இருக்கிறோம். போகிறதெல்லாம் எப்படி போகுது? இப்படி போய் மாட்டுக்காரன் சாப்பிட இல்லையா?
வண்டியில் போகிற சரக்கு எப்படி போகுது அது அவனுக்கும் தெரியும். போகிற சரக்கு அப்படி போகுது. என்னமோ தெரியாமல் ஒன்று போகிறவன் இதில் போய் என்ன பண்ணிக்கிறான், அவ்வளோதானே தவிர மற்றபடி ரெகுலராக போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. என்ன இல்லை, பாண்டிச்சேரிக்கு கேட் இருக்குது, காம்பவுண்ட் வந்து. இன்னைக்கு நம்முடைய குடும்பம் இப்படித்தாங்க. உன்னுடைய ஜீவியத்துல பெரிய கேட்டு இருக்குது. எவ்வளவு என்ன இருக்குது? பெரிய கேட்டு இருக்குது. என்ன சிஸ்டர் சொல்லுங்களேன்? ஆமா, உங்க வீட்டு என்ன இருக்கு பாபு? பெரிய கேட்டு இருக்கு. என்ன கேட்டு? நான் ரசிக்கப்பட்டவன், 5 அடி உயரம். நான் ஞானஸ்தானம் எடுத்தவன், இன்னொரு 5 அடி உயரம். வேதம் வாசிக்கிறவன், அடுத்தது ஆராதனைக்கு போறவன், தினந்தோறும் எங்கள் வீட்டில் ஜபம். என்ன சொல்ல சொல்ல கேட்டு என்ன போகுது? பெருசாகிட்டே போகுது. பெரிய கேட்டு. எல்லார் வீட்டுக்கும் என்ன இருக்குது? எல்லார் வீட்டுக்கும் கேட்டு இருக்கா சிஸ்டர்? சிஸ்டர் உங்களுக்கு வீட்டு இருக்கா இல்லையா? நான் மறைச்சிக்கு போகிறேன், நான் பைபிளுக்கு போகிறேன், ஆராதனைக்கு போகிறேன், அப்படி போகிறேன், இருக்குது. ஆனால் உங்கள் காம்பவுண்ட் வாலில் எங்கேயும் ஒரு சின்ன ஓட்டை. எலி கேட் வழியா வரவே வராது. கேட் வழியா வரவே வராது. எங்கேயோ ஒரு பொறுத்து என்ன பண்ணுவான், ஒரு ஓட்டைக்குள்ள. இப்போ நம்ம சிஸ்டரோட தங்கச்சி வீட்டில் வீட்டை சுற்றி பறிச்சிருக்கிறாங்க, 2 அடி ஆழம் பறிச்சிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே எலி வருது. எப்படி வருதுன்னு தெரியும். நல்லா பார்த்தா 2 அடி ஆழம் ஒன்று படம் தெரியுது. அங்கங்கே எலி என்ன பங்கு போட்டுட்டு வந்து கூட்டுக்குள்ளே வந்துடுச்சு. எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியா என்ன பண்ணிட்டு இருக்குது? எலி வந்து ஓட்டைய நான் எந்த இடத்துல இருந்தேன் என்று சொல்லி அந்த காரியத்தை நீ செய்யப்பா. அந்த காரியத்தை இன்னைக்கு ராபோஜனம் பாவத்தை எல்லாம் அறிக்கையிடுங்கன்னு சொன்னா, பாவத்தை என்ன பண்ணுது? அறிக்கையிடுங்கன்னு சொன்னா, நான் தீர்க்க தரிசனமா ஒன்று சொல்றேன். எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா வேற ஒண்ணு பைபிள் வாசிப்பேன், ஜாம் பண்ணுவேன். மீறி போனா அன்னைக்கு நான் வருவேன். இதே தவிர வேற எதையும் வீட்டில் போட்ட சண்டையெல்லாம் என்ன பண்ண மாட்டீங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாதுகாக்கும். அல்லேலூயா. எங்கேயும் வருதுன்னா நம்ம அந்த காரியத்தை கண்டுபிடிச்சு அடைச்சிக்கணும். சரி, இருக்கட்டும். இங்கே வருகிறோம். அச்சா, இங்கே மூன்றாவது காரியம், இந்த ஆடு பழுது இல்லாத ஆடு. முதல் பாவத்தை சுமக்கிற ஆடு. 2வது காரியம் விசுவாசத்தை உண்டாக்குகிற ஆடு. 3வது பழுது இல்லாத ஆடு. 4வது காரியம், இந்த ஆடு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைய என்ன பண்ணினாராம்? இந்த ஆடு நிர்வாணத்தை மூடுகிற ஆடு. ஆமென், அல்லேலூயா. நிர்வாணத்தை என்ன பண்ணுகிறது? மூடுகிற ஆடு. நாம் பாவம் செஞ்ச பொழுது நாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன பண்ணினோம்? இழந்தோம். ஆனால் இந்த ஆட்டினுடைய இரத்தத்தினாலே, இந்த ஆட்டினுடைய தோலினாலே தேவன் நம்முடைய நிர்வாணத்தை என்ன பண்ணினார்? மூடினார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் செத்தா முதல் வேலை, செத்த உடனே கண்ணை மூடின உடனே அவன் கண்ணை திறப்பான். உள்ளான மனுஷன் கண்ணை திறப்பான். திறந்த உடனே அவன் பார்க்கிறது தான் நிர்வாணி என்று தான் பார்ப்பான். 2வது, நான் இருளிலே இருக்கிறேனே என்று பார்ப்பான். என்னுடைய கூட இருந்தவங்கள ஒருத்தரையும் காணாமன்னு பார்ப்பான். யாரு? மரித்த உடனே கர்த்தரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் முதல் வேலையாய் அவன் கண்ணுக்கு தெரிகிறது, அவன் நான் உடை குடித்திருந்தேன், அவன் இப்போ எப்படி இருக்கிறேன்? நிர்வாணமாக இருக்கிறேனே.
அவன் பாதாளத்துக்கு அப்படித்தான் போவான். எப்படி போவான்? இல்பானமா காயம் பண்ணுவான், அவன் போவான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன பண்ணுகிறார்? ஆமென். என்ன பண்ணுகிறாரா? கொடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. பெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டு நாம் அங்கே கொண்டுட்டு போவோம். தேவ தூதர்களாலே தரிப்பிக்கப்படுவோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் வஸ்திரத்தை இழந்து போன பாடு ஆடு அடிக்கப்பட்டது. அவர்களுடைய நிர்வாணம் என்ன பண்ணப்பட்டது? அப்போ ரட்சிப்பின் வஸ்திரத்தை திரும்ப எனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து நம்முடைய ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு என்ன பண்ணும்? வஸ்திரத்தை தருகிறார். அடுத்த 5வது காரியம் வெளிப்படுத்தல் 5:5. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீர் அழவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஜெயம் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த ஆடு ஜெயம் எடுத்த ஆடு. ஆமென். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தினங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப இந்த ஆடு என்ன பண்ணின ஆடு? ஜெயம் பெற்ற ஆடு. ஹல்லேலூயா. பிசாசை ஜெயித்த ஆடு. ஆமென். இந்த ஆடு நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறதான ஆடு. ஆமென். நீ ராஜாவா? ஆமாப்பா ராஜா. நான் இப்போது ராஜா இல்லை, இப்போ நான் யாரு? ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய போறேன்? இந்த 5 ஆசீர்வாதத்தை இன்னைக்கு இந்த ஆட்டுக்குட்டியாகிய இயேசு இந்த பந்தியிலே நமக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம்.